Hi, hello, welcome to Mathematical 360. இந்த நம்ம போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இதை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வடிவியல் ஜாமெட்ரி என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தேற்றமும் கோணல் சமவெட்டி தேற்றமும், தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேல்ஸ் தேற்றமும் கோண சமவெட்டி தேற்றமும், தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தேற்றம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். ஸோ தேல்ஸ் தேற்றோட இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட். தேல்ஸ் இதுதான் ஒரு சயின்டிஸ்ட். இந்த தேட்டத்தை கண்டுபிடிச்சது தேல்ஸ் இவர் தான். கிமு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேல்ஸ், அதாவது ஒரு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கிமு பொதுஆண்டுக்கு முன் 640 to 540 இந்த பீரியட்ல வந்திருக்காரு. புகழ்பெற்ற கிரேக்க கணிதவியல், அதாவது கிரேக்க கணிதவியல்ல இருந்தவர் தத்துவஞானியும் ஆவார். கிரேக்க நாட்டில் வாழ்ந்த 7 ஞானிகள் இவர் முதன்மையானவர். ஸோ மொத்த கிரேக்க சயின்டிஸ்ட்ல மொத்தம் 7 பேர் இருக்காங்களா, இவர் தான் ஃபர்ஸ்டா கன்சிடர் பண்றாங்க. தேல்ஸ் தான். எந்த ஒரு புதிய கத்தையும் அறிவியல் பூர்வமாக பரிசோதித்த பின்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் அதாவது என்னொரு சயின்டிபிக் எஃபெக்டும் கண்டுபிடிச்சான். அதாவது அது வந்து அறிவியல் பூர்வமா வந்து ப்ரூவ் அவுட் பண்ண பிறகு அதை அவர் கன்சிடர் பண்றாங்க ஃபர்ஸ்டா. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். அடிப்படை விகித சம தேற்றத்தின் நிரூபத்தினை முதலில் வழங்கிய பெருமைக்குரியவர் தேல்ஸ் ஆவார். அடிப்படை விகித சம தேற்றத்தின் நிரூபணத்தினை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த விகித சம தேற்றத்துக்கு பாத்தீங்களா அதோட நிரூபத்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணது பாத்தீங்கன்னா இவங்க தேல்ஸ் தான். அதனாலதான் இவருடைய பெயராலேயே தேல்ஸ் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ தேல்ஸ் தேற்றம் எதுக்காக சொன்னாங்கன்னா, ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது தேல்ஸ்ங்கிறது. ஸோ அதனால தேல்ஸ் தேற்றம்னு சொல்லி சொல்றாங்க. அடிப்படை விகித சம தேற்றத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எகிப்து பிரமிட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தை விசிட் பண்றாரு. ஸோ அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அதாவது இந்த பிரமிட்ஸோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ அவர் சேலஞ்ச் பண்ணும்போது அவர் ஒரு டெரிவேஷன் கொண்டு வராரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெரிவேஷனா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிரமிடு இங்கிருந்து அவர் பார்க்கலாம்னு வச்சுக்கலேன். ஸோ செகண்ட் பிரமிடும் அதே தான். ஸோ அந்த லுக்கிங் ஆங்கிள் ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ இதுல ஆங்கிள் சேமா இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பிரமிடோட ஹைட்டும் அதோட டிஸ்டன்ஸும், செகண்ட் பிரமிடோட ஹைட்டும் அதோட டிஸ்டன்ஸும் வச்சு ஒரு டெரிவேஷன் டெவலப் பண்றாரு. ஸோ அவர் இங்க பாக்குற இடத்துல இருந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரமிடோட ஹைட்டு, அதாவது செகண்ட் பிரமிடோட ஹைட்டு டிவைட் பை அதோட டிஸ்டன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஹைட்டா இருக்கிற அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் அவர் எங்கிருந்து பார்க்குறோம் அதுக்கான எக்ஸ்போன் டிஸ்டன்ஸும் ரேஷியோவும், அதே மாதிரி ஸ்மால் பிரமிடோட ஹைட்டும் அதுக்கான டிஸ்டன்ஸும் h0 x0 இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே விகித சமம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவா ஜென்ரேட் பண்றாரு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு 3 வேல்யூ தெரிஞ்சா இன்னொரு வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வேல்யூ நம்ம ஈஸியா பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுதான் இவர் கண்டுபிடிச்ச அடிப்படை விகித சம தேற்றம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேல்ஸ் தேற்றத்தோட ஸ்பெஷலிஸ்ட். தேற்றம் 1, அடிப்படை விகித சம தேற்றம் அது தேல்ஸ் தேற்றம். ஸோ இப்போ தேல்ஸ் தேற்றத்தோட தேற்றத்தை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது அடிப்படை விகித சம தேற்றம் இல்லாட்டி தேல்ஸ் தேற்றம். தேல்ஸ் தேற்றத்துக்கு பேர் என்னன்னா அடிப்படை விகித சம தேற்றம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க, இல்லாட்டி தேல்ஸ் தியரம். கூற்று: ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்றொரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கூட இரண்டு பக்கங்களும் சம்பவத்தில் பிரிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம்ல பார்க்கலாம். ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகும். ஸோ இந்த டிங்கிற லைன் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. ஸோ பிசிங்கிற ஒரு பக்கத்துக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா டிங்கிற ஒரு லைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லைன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும், அதாவது இந்த டி பாயிண்ட் இ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு இணையா இருக்குது, இன்னொரு பக்கம் ஏபிங்கிறத டில வெட்டுது, ஏசிங்கிறதுல ஈல வெட்டுது. ஸோ அது மாதிரி செகண்ட் சொல்லும்போது இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சமவெத்தில் பிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரைகிற கோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கங்களையும், ஸோ இந்த ரெண்டு பக்கங்களையும் சமவெத்தில் பிரிக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த கூட்டோட டெஃபினேஷன் இதுதான். ஸோ இதுக்கு நிரூபணம் பார்க்கலாம். அதாவது ஒரு நேர்கோடு, அதாவது இந்த ஒரு நேர்கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு பேரலாவும் ரெண்டு பக்கத்தை கட் பண்ற மாதிரி டிங்கிற பாயிண்ட் கட் பண்ற மாதிரி வரைஞ்சா அது வந்து பாத்தீங்கன்னா அக்கோடு அவ்விரண்டு பக்கங்கள், ஸோ இந்த ரெண்டு பக்கங்களும் சமயத்துல பிரிக்குது அப்படிங்கிறதா அதுல சொல்லியிருக்காங்க.
கொடுக்கப்பட்டவை முக்கோணம் ஏபிசி. ஸோ ஏபிசி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர். ஏபியின் மேல் உள்ள புள்ளி டி. ஸோ இந்த ஏபிங்கிற மேல தான் இந்த டிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஏயின் மேல் உள்ள புள்ளி இ ஆகும். ஸோ இ. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காது. நிரூபிக்க வேண்டியது, அதாவது நிரூபிக்க வேண்டியதுன்னா சமவிகிதத்தில் பிரிக்குதுன்னா ஏடி டிவைடட் பை டிபி, அதாவது ஏடி டிவைடட் பை டிபி. ஸோ இப்போ நம்ம சொல்லிக்கணும் இரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நிரூபணமா நிரூபிக்க வேண்டியது. அதே மாதிரி ஏஇ டிவைட் பை ஏசி. ஸோ அப்போ ஏஇ டிவைட் பை ஏசி இந்த ரெண்டு பக்கத்தையும் சமவிகிதத்தில் பிரிக்குது. ஸோ அதோட விகிதம் தான் நம்ம இங்கே போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா இந்த தேர்ட் ஸ்டார்டர் அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கிறது நிரூபிக்கப்படுது. அமைப்பு டிஇ இணை பிசி வரைக. அதாவது இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேரலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதான் டிஇ பேரல் பிசி வரைக. ஸோ அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டிஇங்கிற ஒரு பேரல் லைன் வந்து நம்ம வரைய போறோம். ஓகேவா? ஸோ அது இந்த டிங்கிற பேரல் லைன் வரைஞ்சிட்டோம் பிசிக்கு இணையா, அதாவது இந்த பிசிங்கிற லைனுக்கு இணையா டிங்கிற பேரல் லைன். என் கூற்று காரணம். ஸோ ஒரு கூற்று அதுக்கான ரீசன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது ஆங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. அதாவது இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிசிக்கு பேரலா போட்ட இந்த லைனுக்கும் இதுக்கும் சேம் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ எந்த ட்ரையாங்கிள் நீங்கள் பேரலா ஒரு லைன் போட்டீங்கனாலும் அதோட ஆங்கிள் இங்கே என்ன இருக்கோ அந்த ஆங்கிள் தான் இங்கேயும் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்று ஆங்கிள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிளுக்கான சிம்பிள், இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள். ஸோ அதனால ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. அதாவது எந்த ஆங்கிள் மென்ஷன் பண்றாங்களோ அந்த லெட்டர் வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ இங்க பிங்கிறதுக்கும் 1 போட்டிருக்கோம், டிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளும் 1 தான். காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ ஒத்த கோணங்கள் சமம் என்ன ரீசன்னா பிசியோட பேரலல் தான் இது. ஸோ அப்போ அந்த ரெண்டோட ஆங்கிள் சேமா தான் இருக்கும். செகண்ட் கூற்று ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏசிபி இந்த ஆங்கிள் 2வும் அதே மாதிரி ஏஇடி, ஸோ ஏஇடி இந்த ஆங்கிள் 2வும் சேமா இருக்கு. ஸோ இது அதே மாதிரி தான் சிங்கிறது ஈங்கிறது தான் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஇங்கிறது. அதனால இங்க சென்டர்ல இருக்கு. ஸோ இப்போ அந்த ரெண்டு ஆங்கிளும் பேரலா போட்டனால தான் இதுக்கும் சேம் அதே ரீசன் தான். ஒத்த கோணங்கள் சமம் ஏன் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஆங்கிளும் சமம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிஏஇ, அதாவது டிஏஇ ஆங்கிள் பிஏசி. ஸோ இங்கேயும் சென்ட்ரல் ஏ இருக்குது. அந்த 3 ஆங்கிள் வந்து நம்ம 3 மென்ஷன் இருக்கும். இரு முக்கோணங்களும் ஒரு பொதுவான கோணத்தை கொண்டிருக்காங்க, அதாவது ரெண்டு முக்கோணத்துக்கு ஒரே ஆங்கிள் தான். ஸோ அப்போ அதனாலதான் இந்த 3 ஆங்கிளும் சேமா இருக்கு. இப்போ இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 3 ஆங்கிள் சேமா இருக்கு. ஸோ அப்போ 3 ஆங்கிளுக்கு ட்ரிபிள் ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது முக்கோணம் ஏபிசி, அதாவது பெரிய முக்கோணம் ஏபிசி பெரியது. ஸோ நீங்க கரெக்டான தான் ஏபிசி. அதே மாதிரி முக்கோணம் ஏடிஇ. ஸோ அதே மாதிரி இந்த ரொட்டேஷன்லயே முக்கோணம் ஏடிஇ. இது சிம்பிள் வடிவத்தவை. ஓகேவா? இதனால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ விதிமுறைப்படி ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் சேமா இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா வடிவத்து முக்கோணம் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டாபிக் போட்டிருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கஸ்ல இருக்கு. அதை பார்க்கும்போது புரியுங்களுக்கு ட்ரிபிள் ஏ விதிமுறைப்படி இது எப்படி வடிவத்த முக்கோணம் எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வடிவத்து முக்கோணத்துக்கு என்ன இருந்ததுன்னா அதோட பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விகித சமமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த பக்கங்கள் விகித சமம் போடுறோம். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் நேம் கரெக்டாக எழுதிட்டோம். நமக்கு வேணுங்கிறது எதுனா ஏபி, அதாவது இந்த லைன் தான் வேணும். அதனால ஏபி டிவைடட் பை ஏடி. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும், ஏசி ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏஇ. இந்த பிசி டிவைடட் பை டிங்கிறது நமக்கு தேவைப்படாது இல்லை, அதுவும் வரும். பிசி டிவைடட் பை டிஇ அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம இந்த கோடுக்கு அது தேவைப்படாது, அதனால வந்து நம்ம இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். ஒத்த பக்கங்கள் விகித சமம். ஏன்னா ஏ விதங்களுடைய வடிவத்தை வந்துச்சுன்னா ஒத்த பக்கங்கள் விகித சமம். இப்போ இங்க ஏபி டாட் பை ஏடி ஏசி டாட் பை ஏஐ ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மொத்த ஏபியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஏபி மொத்த வேல்யூக்கு என்ன எழுதலாம், ஏடி டாட் பை டி பிளஸ் டிபின்னு எழுதலாமா? ஏன்னா இந்த ஏபியோட மொத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஏடியும் பிளஸ் டிபி ஆட் பண்ணீங்கன்னா சேம் டைம்ஸ் தான் வரும். இப்போ வேல்யூ எதுவும் மாறாது, அதனால ஏடி பிளஸ் டிபி. அதே மாதிரி ஏஇ பிளஸ் இசி, அதாவது மொத்த ஏசியும் இந்த லைனு அது வந்து பாத்தீங்கன்னா ஏஇ
பிளஸ் ஏசி நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக அது பிரிச்சிருந்திருக்காங்க. டி மற்றும் ஏ பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசி பிரித்தல். ஸோ இப்போ இந்த டிங்கிற பாயிண்ட் வச்சு நம்ம ஏசியை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ உங்க லாஸ்டா கண்டுபிடிச்சது இது எப்படி வந்திருக்குன்னா, இந்த ஏடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காமன் தான். ஸோ இப்போ இந்த ஏடி டிவைட் பை ஏடி வரும்போது கேன்சல் ஆகி 1 வருமா, அப்புறம் டிபி டிவைட் பை ஏடி வருது 1 பிளஸ் டிபி டிவைட் பை ஏடி. அதே மாதிரி இந்த ஏஇங்கிறது ரெண்டு காமன். ஸோ ஏஏ கேன்சல் ஆச்சுன்னா 1 பிளஸ் இசி டிவைட் பை ஏஇ, அதுக்கு காமனாக இருக்கனால இசி டிவைட் பை ஏஇ. இது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு இசி டிவைட் பை ஏஇ. இந்த ஒன்று நம்ம நீக்கிறோம், ஏன்னா ஒன்னு கேன்சல் ஆயிரும். இரு பக்கங்களும் ஒன்னே நீக்குக. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழாக மாற்றுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுறாங்க. அப்ப என்ன ஆகும், இது ரெசிப்ரோக்கல் போனா என்ன ஆகும், ஏடி டிவைட் பை டிபி. இது ரெசிப்ரோக்கல் போட்டா ஏஇ டிவைட் பை இசி. ஸோ தேர்ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன, ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. ஸோ அப்ப தெரிஞ்ச இடத்துல நம்ம நிரூபிச்சாச்சு. ஸோ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. தேற்றம் 2, அடிப்படை விகிதசம தேற்றத்தின் மறுதலை, அதாவது தெளிஸ் தேற்றத்தின் மறுதலை, கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ராப்பர்ஷனாலிட்டி தியரம். அதாவது இப்ப தெளிஸ் தேற்றம் பாத்தீங்களா, அதோட மறுதலை, அதுதான் இன்னொரு தேற்றம். கூற்று, அந்த தேற்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சமயத்தில் பிரித்தால் அந்நேர்கோணம் மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெளிஸ் தேற்றம் மறுதலை என்னன்னா, ஒரு நேர்கோடு ஒரு ரெண்டு பக்கத்தையும் சமயத்துல பிரிச்சனா அந்த நேர்கோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது பிசிங்கிற பக்கத்துக்கு இணையா இருக்கும். அதாவது ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சமயத்தில் பிரித்தால் அந்நேர்கோணம் மூன்றாவது கோடுக்கு, அதாவது மூன்றாவது கோணம் பிசிக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெளிஸ் தேற்றத்தோட ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா அது எப்படி சொல்லியிருப்பாங்க, ஒரு நேர்கோடு ஒரு பக்கத்திற்கு இணையாக இருந்தா அது இன்னொரு பக்கங்களை சமயத்தில் பிரிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா, அதனால வந்து பாத்தீங்கன்னா தெளிஸ் தேற்றத்தோட மறுதலைன்னு சொல்றாங்க. இதுக்கும் இப்போ நம்ம லாஸ்டா போட் போன மாதிரி தெளிஸ் தேற்றத்தை போட்டு நிரூபிக்கிறது போட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோணல் சமவெட்டி தேற்றம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.